தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது மதுபான ஒழிப்பு இல்லையா? ஆமா. அந்த மது ஒழிப்புக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்துறது ராமதாஸ் அவர்கள். என்ன போராட்டம் அன்புமணி பண்றாரு? அவர் அவர்கள். வீட்டில் பாருங்க, அப்போ தமிழ் வளர்ப்பன்னுவார். ஏன்டா உன் பேரன் பேத்தி சௌமியா, சம்யுக்தா, சஞ்சித்ராலாம் இருக்குதே, அதுங்களாம் அங்கே படிக்கிறாங்க, அந்த ஸ்கூலில் வந்து தமிழே கிடையாது அப்படின்னு கேட்டால், நான் வீட்டுக்கு ஆசிரியரை வர வச்சு டியூஷன் சொல்லி கொடுக்குறேன், வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறேன்னாரு. அதை தான் சொன்னேன். மது ஒழிக்கிறதுன்னு போராட்டம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். என்ன நடந்தது? மது ஒழிப்பு போராட்டத்துக்கு கலந்துக்கினாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு சினிமாவில் இருக்கலாம் கூப்பிட்டு வந்து மது ஒழிக்கிறோன்னு எல்லாருக்கும் வெள்ளை சேலையை கொடுத்து அதை அந்த தாலியெல்லாம் கட்டி கிடச்சிட்டு அது வந்து உக்காந்துருந்துங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகாரத்தில் நம்ம இருந்தோம்னா உடனடியாக செயல்படுத்திடலாம், நம்ம எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அடுத்த கட்சியாக இருக்கும்போது நம்ம போராட்டத்தின் வழிதான் அவங்க ஏங்க, சொல்றாங்க. 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றீர்கள். 7 மத்திய அமைச்சர் இருந்தீங்க. என்ன கீழ்ச்சி கத்த கட்டினீங்க? செத்து போன 25 பேருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? இல்லை. ரயில்வே துறை மந்திரியாக இருந்தீங்க. வேலு இருந்தார், என்ன பண்ணார்? 7000 போஸ்ட் வந்தது. அப்போ யார்? நம்ம லாலு தான் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் என்ன பண்ணார்? எல்லாருக்கும் வந்து 7000 போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறது இங்கே கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்கு வர 7000 போஸ்ட்டை மொத்தமாக விற்றுட்டு காசு வாங்கி வந்துட்டீங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் யார்? அந்த கேங் மேன்லேருந்து சாதாரண ஆள் வரலாம் யார்? லேமான் வரலாம் யார் இருக்கான்? பீகாரி தான் இருக்கிறான். மொத்தமாக விற்றுட்டு வந்துட்டீங்கல்ல. சமுதாயத்துக்கு செஞ்சுருக்கலாம்ல. இல்லை 25 பேருக்கு ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல. அதே மாதிரி அடுத்தது யார்? அந்த ஏகே மூர்த்தி இருக்கும்போது யார்? அமைச்சர் நிதிஷ்குமார் இருந்தார். அப்போ 5000 போஸ்ட் வந்தது. ஒரு போஸ்ட்டாவது நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுத்தீங்களா? செத்து போன தியாகிகளுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க அவனுக்கு கொடுத்தீங்களா? தமிழ்னு சொல்கிறீங்களே. இல்லை, உன்னை சார்ந்து நான் தான் காப்பாற்றுறேன்னு சொல்கிற போராளி வன்னியருக்கு பாடுபடுறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துற நீங்கள் யாருக்கா செஞ்சீங்களா? விரல் விடுங்க. இவங்களுக்கும் செய்யலை, அவங்களுக்கும் செய்யலை, யாருக்கும் செய்யலையே. அது இல்லாமல் இந்த மாதிரி அமைச்சராக இதனால் வந்து நீங்கள் வந்து இந்த சமுதாயம் வாழலையே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தருமபுரியில் ஏழை மக்கள் குடிசை இருக்குது, குடிகாரம் இருக்கிறான்னு. அதே மாதிரி விழுப்புரத்தில் குடிகாரம் இருக்கான், குடிசையில் தான் வாழ்கிறான். நீங்கள் எந்த மாவட்டம் எடுத்தாலும் எப்படி தான் இருக்கிறான். நீ இங்கே தானே இருக்கிற, விழுப்புரம் மாவட்டத்தில் தானே இருக்கிற. எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்து செஞ்சுருக்கலாம்ல. உலகத்துக்கே ஆலோசனை சொல்கிறவல்ல, சொல்கிறீங்கல்ல.